ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம 250 கிராம்ஸ் ஆஃப் சுண்டக்காய் எடுத்திருக்கோம். இதில் சூப்பரான ஒரு சுண்டக்காய் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நீங்களும் இந்த சுண்டக்காய் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா, இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் இதில்? இப்போ ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கோம். அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுண்டக்காய், அதை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அந்த டார்க் கிரீன் கலர் இருக்க ஸ்கின் எல்லாம் வந்து பேல் கிரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம சுண்டக்காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம்ல. ஆமாம், அது வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இன்னொரு கடாயில் வந்து திருப்பி வந்து இப்போ இன்னொரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். ஓகேம்மா, இப்போ இந்த இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கூட கெடாமல் இருக்கும்ல ரொம்ப நாளைக்கு? கெடாமல் இருக்கும். இது வந்து ஒரு 3 to 4 days வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லனா ஒரு 5 daysக்கு மேலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இது வந்து தாங்காது. நேற்று நம்ம எண்ணூர் போயிட்டு வந்த வீடியோ போட்டோம் இல்லையா? ஆமாம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் எண்ணூரில் இப்படி ஒரு பீச், இப்படியெல்லாம் ஒரு தண்ணியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு கல் மேலே நடந்து போனால் இப்படி தண்ணி பீச் அடிக்குது இல்லை, அதெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபோன் எல்லாம் பண்ணாங்க சப்ஸ்கிரைபர்ஸு. இப்போ இந்த வீடியோ நம்ம லைவ் போட்டோம்லம்மா, அடுத்த வாட்டி இதை வந்து நம்ம ஷார்ட்ஸாகவும் போடலாம், சரிங்களா? கண்டிப்பாக ஷார்ட்ஸாகவும் போடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இல்லையா? கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நான் வந்து பெரிய தக்காளி சைஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கணுமா? இல்லை கட் பண்ணி தான் போடணும். ஃபுல்லாக போட்டு இல்லை மசிஞ்சு போடுவீங்களா? எப்படி போடுவீங்க? நீங்கள் வறுவல் செய்கிறீங்களே, வாயில் இதுவாகுமே அப்படி கேட்டேன். இல்லை, நல்லா பொடிசாக நறுக்கி தான். இல்லைன்னா பியூரிவாகவும் போட்டுருவீங்க, யாருக்குமே தெரியாது எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்ட்டு. ஒரு சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி தான் போடணும். போட்டு அந்த ஆயிலே நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்படியே தொக்கு பதத்துக்கு வரணும். அது இது ஒரு தக்காளி தானா? இது ஆமாம், ஒரு தக்காளி தான் போடணும், நிறைய போடக்கூடாது. ஓகே. இதை வந்து நான் வந்து இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்றதுனால நான் தக்காளி போடுறேன். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்றோன்னா நம்ம தக்காளி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம புளி போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து ட்ரையாக தான் இருக்கும், உனக்கு செமி கிரேவியாக தான் இருக்கும் இந்த இது. அப்போ நம்ம எதுவும் கிரேவி மாதிரிலாம் அதை செய்யவே முடியாது வறுவல்னா. ஆமாம், இது வந்து நம்ம லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு, இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்டாக இருக்கும். ஓகேம்மா. தக்காளி வந்து நல்லா இப்போ மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். அமெரிக்காவில் நம்ம ரிலேட்டிவ்ஸ் சில பேர் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த சுண்டைக்காலாம் அங்கெல்லாம் கிடைக்குமாம்மா? கிடைக்காது. இந்த மாதிரி சுண்டைக்காய் கிடையாது. இது வந்து நாட்டு சுண்டைக்காய். இந்த நாட்டு சுண்டைக்காயில தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த சுண்டைக்காய் வந்து அங்க கிடைக்காது. அங்க எப்படி ஹைபிரிட் மாதிரி இருக்குமா? ஹைபிரிட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இல்லையா? இதை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கேன் அந்த இதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடணும். இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தியா? நல்லா பேல் கிரீன் கலர். ஆமா, லாஸ்ட் டைம் உங்க சித்தி இங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கும் நான் வந்து சுண்டைக்காய் கேட்டு இருந்தா தெரியுமா? ஆமா, சுண்டைக்காய் காரக்குழம்பு வேணும்ட்டு நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சோம்ல. ஆமாம்மா. இங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்துடணும். சரி, அப்பதான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஓ, இதுல இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஆமா, வறுவல் தானே, குழம்புல தான் நம்ம போடக்கூடாது. வறுவல்னா நம்ம கண்டிப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ என்னென்ன மசாலா போட்டோம் தெரியுமா? ரெட் சில்லி பவுடர் போட்டோம், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, தனியா பொடி, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் போடுறோம். சரி, எல்லாமே வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நம்ம காஷ்மீரி சில்லி அதிகமா போடுவோமா, நார்மல் சில்லி அதிகமா போடுவோமா? காரம் அதிகமா இருக்கணும்ல. காஷ்மீர் சில்லி வந்து கலருக்கு தான். அப்புறம் பெப்பர் போடணுமா? பெப்பர் எல்லாம் இப்போ போடக்கூடாது, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாரு என்னென்ன போடுறேன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிட்டு அதுவே அதில் கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி இருக்கும் பாரு, அதெல்லாம் பிரிஞ்சு ஆயில் வரணும் அதில்.
ஓகே ஓகே. ஆயில் பிரிஞ்சு இந்த சுண்டைக்காய் ஆஃப் பண்ணி இதுல இப்போ சேர்த்துக்க போறோம். ஆமாம், அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஆயில் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு இல்லையா? இப்போ அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எல்லாம் தெளிக்க தேவையில்லை, ஏன்னா சுண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட மசாலா எல்லாம் இப்போ நம்ம இந்த ரெசிபியை இந்த ஸ்டைல்ல பண்ணாம வெறும் சுண்டைக்காவை அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி அதில் மசாலா போட்டு பண்ண முடியாதா? தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்காம. அந்த மாதிரியும் பண்ணலாம். அது என்ன சொல்கிறது, இன்னும் ட்ரையாக இருக்கும் அது. அந்த மாதிரியும் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி குக் பண்ணுறப்போ நம்ம இன்கேஸ் வந்து சுண்டைக்காவை வந்து நசுக்கி போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி போட்டோம்னா கசப்பு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். ஒரு மாதிரி சின்னதாக ஒரு துவர்ப்பு தெரியும், அது கசப்பு, அந்த தோலோட இது. இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க சீட்ஸோடு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது தெரியுமா சுண்டக்காய்? வயிறு புண்ணுக்கு நல்லது, உடல் புண்ணுக்கு நல்லது. நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ பாரு, இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி தான் பெப்பர் போடணும். அந்த பெப்பரோட வாசனை தான் தூக்கலாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடும் போது அந்த பெப்பர் தான் ஃபஸ்ட்டு தெரியும் நம்மளுக்கு. ஓகே ஓகே. அதனால இந்த கோல்டெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது புளி போட்டு செய்கிறது பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி போட்டோம்னா டேஸ்ட் மாறிடுமா? இப்போ இதில் அது புளி குழம்பு மாதிரி ஆயிடும்ல. குழம்பு மாதிரியா? ஆமாம் ஆமாம், அது புளியில் நம்ம தண்ணி சேர்ப்போம்ல, அதனால குழம்பு மாதிரி ஆகிடும். ஆமாம், இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம், நாம் வந்து இன்றைக்கி க்ரீமியான கர்ட் ரைஸ்க்கு இது தொட்டு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம். பாய்.